ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். டுடே ரெசிபி நாட்டுக்கோழி குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்ப்போம். தேவையான பொருட்கள் சோம்பு, வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை, சின்ன வெங்காயம் நிறையா தேவைப்படும். பேஸ்ட் ஆகிறதுக்கு இஞ்சி, பூண்டு, புதினா, கொத்தமல்லி இதெல்லாம் போட்டு நான் பேஸ்ட் ஆக்கி வச்சுக்கிறேன். நீங்களும் அதே மாதிரி மிக்சியில் போட்டு அடிச்சு வச்சுக்கோங்க. ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க, நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. சோம்பு, பட்டை, கிராம்பு இதெல்லாம் போட்டுக்கோங்க. கருவேப்பிலை போட்டுக்கோங்க. அது பொரிஞ்சதும் வெங்காயம் போட்டுக்கோங்க. வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ தேவையான அளவு கல் உப்பு போட்டுக்கிறேன். அப்போ தான் நல்லா வதங்கும், அதுக்காக கல் உப்பு போட்டுக்கிறேன். அந்த பேஸ்ட்டை அரைச்சி வச்சுருக்கோம்ல, இஞ்சி, பூண்டு, மல்லித்தலை எல்லாம் அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை போட்டுக்குவோம். அதுவும் எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வதங்கட்டும். அப்புறம் வெங்காயம், தக்காளி மிக்சியில் போட்டு அடிச்சு வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்குவோம். எண்ணெய் தனியாக, தக்காளி தனியாக பிரிஞ்சு வரணும், அந்தளவுக்கு வதக்கணும். மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. சிக்கன் போட்டுக்கோங்க. சிக்கன் போட்டுட்டு எண்ணெயிலே நல்லா வதக்குங்க. நல்லா வதங்கட்டும் எண்ணெயிலே. உங்களுக்கு வரப்புக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க. நான் ஒரே ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டிருக்கேன், 2 ஸ்பூன் மல்லித்தூள் போட்டிருக்கேன். நல்லா வதக்குங்க. அந்த எண்ணெயிலே நல்லா வதங்கட்டும். எண்ணெயிலே மசாலா நல்லா வதங்கட்டும். அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான அளவு, குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. உப்பு பார்த்து போட்டுக்கோங்க. நான் பத்தலை, அதனால் போட்டிருக்கேன். இப்போ விசில் அடிக்க விடுங்க. ஒரு 5 விசில் அடிக்க விடுங்க. 4 விசில் அடித்தாவே போதும். 4 விசில் அடிக்க விடுங்க. எங்களுக்கு ரெடி ஆயிடுச்சு நாட்டுக்கோழி குழம்பு. உங்களுக்கு தேவைன்னா தேங்காய் பால் ஊற்றிக்கோங்க. நான் கொஞ்சம்